மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவிப்பது, முதல் ஆண்டிலே 1,00,000 வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது ஆண்டிலே கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் அறிவித்தது 26ல் 1,00,000 வீடு அறிவித்தோம். நீங்கள் அதைத்தான் பார்த்துருக்கீங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் அறிவித்ததுனால அதில் பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். லிஃப்ட்டுக்கு அதாவது இருக்கக்கூடிய லிண்டலுக்கு வந்த உடனே 2வது தவணை வழங்குவோம். 3வது தவணை நீங்கள் சென்ட்ரிங் போட்ட உடனே கொடுப்போம். 4வது தவணை அதை முழுமையாக முடித்த பின்பு 4வது தவணை வழங்குவோம். இந்த 3.5 லட்சங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். நீங்கள் பழைய வீடுகள்லாம் 200 ஸ்கொயர் ஃபீட் 210 ஸ்கொயர் ஃபீட் தான். நாங்கள் வீடு கட்டும் திட்டத்தில் ஆய்ந்து தான் 3 லட்சம் ரூபாயில் கட்ட முடியும் என்று தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனால தான் சொன்னோம். இப்போ நீங்கள் கட்டுறதுல இன்றைக்கி 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20% மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே டான்சமில் அரசனுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து கன்செஷன் விலை குறைவாக வீடு கட்டுகின்றவர்களுக்கு 140 மூடைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி மாவட்ட அளவில் நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு எது குறைந்த விலையோ அதில் கம்பி 340 கிலோ கம்பி வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்சான்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் இருந்துச்சு. நான் முதல் வருஷம் 1,00,000 வீடு கொடுக்கல 2,000 இருந்துச்சு. இன்றைக்கி 4,500 5,000 நினைக்கிற அளவுக்கு விற்கிறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்போ 20 உயர்ந்துச்சுன்னா இன்றைக்கி 1 லட்சம் மைனஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் நிறைவேறணும். நீங்கள் வெற்றின்னு திட்டத்திற்கு பேர் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று ஏன்னா அவர் அவை முன்னோர்கள் தான் தெரிவித்தார்கள். என்ன பேஸ் பட்டத்தில் இருக்குன்னு நான் இப்போயும் சொல்கிறேன். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நீங்களே ஒரு 80,000 வீடை பேஸ் பட்டம் இல்லை, வீடை இடமே இல்லாமல் விட்டு போனீங்க. எங்கள் ஆட்சி நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ எல்லா வீடுகளையும் எங்கெங்கே பிரதமர் வீடு கட்டத்தில் கட்டாமல் இருக்கோ அத்தனை வீடுகளையும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா 40% கொடுக்கணும். ஆனால் வீடுக்கு அவங்க ஒதுக்குனது 1,08,000 தான். நாங்கள் 2,25 லட்சம் கொடுத்து 2,30,000 கொடுத்து 62% ஒரு வீட்டுக்கு கொடுத்து ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். 60 கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு இருந்தாலும் வீடு பெறுகின்ற பயனாளிகள் தமிழர்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டங்களை முடித்து கொடுத்திருக்கிறோம். நேற்று கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பசுமை விட நீங்கள் பேரை மாற்றிட்டீங்க, கலைஞர் கனவு இல்லைன்னு மாற்றிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பேர் மாற்றுற வேலை எங்களுக்கு இல்லை, நீங்கள் பூராத்துக்கு பேர் மாற்றிருக்க வரிசையாக சொல்கிறேன். ஆனால் நாங்கள் சொல்வது என்னவென்றால் பசுமை வீடு என்று அறிவித்தார்கள். அந்த அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்னால் 17, 18, 18, 19 பசுமை வீடே கட்டல. தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த திட்டம் போடல. தேர்தல் வரப்போகுது 21 உடனே 19, 20, 20, 21 அந்த வீடு கட்டு திட்டத்தை அறிவித்த திட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து பாதியில் விட்டு போயிட்டாங்க. நான் உடனே முதலமைச்சரத்தில் சென்று பசுமை வீடு கட்டும் திட்டம் அது அப்படியே நிற்குது, அந்த திட்டத்திற்கு நாம் பணம் ஒதுக்கி கட்டலாமா வேணாம் என்று கேட்டேன். எங்கள் தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் உதவி செய்கின்ற அரசு தான் என்னுடைய அரசு. நீங்கள் அந்த பசுமை வீடு கட்டு திட்டத்தை கட்டி முடித்து விடுங்கள், அதற்கு நிதி கொடுக்கிறேன் என்று பசுமை வீடு கட்டு திட்டத்தை முடித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இது போக வீடு கட்டும் திட்டத்திலே இப்போ பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டம் இன்னைக்கு 8 லட்சம் வீடுகள் நாங்கள் கணக்கெடுத்தோம். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே,
மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லும்போது கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஐயா பதில் சொன்னா நல்லா இருக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரெக்கார்டான டேட்டா அது. ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். இதுதான் நம்ம அரசுல பதிவாயிருக்கு. இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கேருந்து வந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயாராயிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு ஜல்லி எல்லாமே. இப்படிதான் விலையை குறைச்சு வச்சிருந்தாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்களா?